இன்னைக்கு நவம்பர் 2024ல் ஃபஸ்ட்டு 10 மார்க் பார்க்க போகிறோம். 20A சம் த சீரீஸ்னு கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் கொடுத்ததை எஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். let s is equal to 1 plus 1 by 3 into 6 plus 1 into 3 divided by 3 into 6 into 9 and so on. இது வந்து ஒரு பைனாமியல் சீரீஸ். இது எப்படி நான் பைனாமியல் சீரீஸ் அப்படி சொல்கிறேன்னா, நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 3 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 3 5, அதாவது நியூமரேட்டரில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் 2ஆக இருக்குது. இது மாதிரி டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் 2 3 இது மாதிரி -1 இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மேலே இருக்கிறதுலாம் ஏபியாக இருக்குது, கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக இருக்குது. 3 6 9 12 இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக இருக்குது. மேலே வந்து கண்டிப்பாக ஏபியாக இருக்கணும், கீழே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் டேபிள் நம்பராக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பைனாமியல் சீரீஸ். இந்த கொஸ்டினை எஸ்ன்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த 3ஐ வந்து 3 1s are, 6ஐ வந்து 3 2s are அப்படின்னு எழுதுகிறோம். எழுதிட்டு அண்ட் so on போட்டுக்கிறோம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, 1 into 2 1 into 2 நம்ம எப்படி எழுதலாம், 2 ஃபேக்டோரியல் எழுதலாம். அப்போ எனக்கு டினாமினேட்டில் 2 3 இருக்குது, அப்போ 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிறோம். டினாமினேட்டில் ப்ராக்கெட்டில் இருக்க 1 into 2 into 3 நம்ம 3 ஃபேக்டோரியல் எழுதிக்கிறோம். டினாமினேட்டில் 3 3 இருக்கிறதுனால 1/3 ஹோல் க்யூப் அண்ட் so on அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த பைனாமியல் சீரீஸ் வரணும்னா எனக்கு நியூமரேட்டரில் எத்தனை டேர்ம் இருக்கோ அதே டினாமினேட்டரில் இருக்கணும். இப்போ எனக்கு டினாமினேட்டரில் 2 ஃபேக்டோரியல் இருக்குன்னா நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்கணும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. இப்போ இந்த டேர்மை பாருங்கள், 3 ஃபேக்டோரியல் இருக்குது. மேலே எனக்கு அப்போ 3 டேர்ம்ஸ் இருக்கணும். 1 3 இருக்குது, இன்னொரு டேர்ம் இல்லை. அப்போ எனக்கு இன்னொரு டேர்ம் மிஸ் ஆகுது நியூமரேட்டரில். இப்போ 1 3 அதுக்கப்புறம் என்ன வருது 5 அது மாதிரி வருது இல்லையா. இப்போ 1க்கு முன்னாடி இருக்க டேர்ம் என்னவாக இருக்கும், 1க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2 வரதுனால இதோடைய முன்னாடி டேர்ம் என்னவாக இருக்கும், -1ஆக இருக்கும். அப்போ எனக்கு நியூமரேட்டரில் -1 வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ -s is equal to எல்லா டேர்மையும் மைனஸால் பண்ணுறேன். 1 into -1 -1 ப்ளஸ் இதுக்கு முன்னாடி ஒரு -1 போட்டுக்கிட்டு அப்படியே எழுதிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு -1 போட்டு அப்படியே எழுதிக்கிறேன் அண்ட் so on. சரியா. இப்போ எனக்கு டினாமினேட்டர் 2 ஃபேக்டரில் இருந்தால் மேலே 2 டேர்ம் இருக்குது, 1/3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போது இன்னும் என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணணுன்னா, பைனாமியல் சீரீஸில் ஃபஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்குன்னா 1ஆக இருக்கணும். ஆனால் எனக்கு -1 வருது. அப்போ இதை நான் 1ஆக மாற்றணுன்னா நான் ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 ப்ளஸ் -1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/3, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம். இது ஸ்கொயர் இருக்குது இல்லையா, ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கணும், பவர் 1 இருக்கணும். இப்போ 1/3 இருக்குது, இதுக்கு முன்னாடி -1/1 ஃபேக்டோரியல், ஃபஸ்ட் டேர்ம் 1ஆக இருக்கணும். இப்போ நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டேர்ம் வந்து எனக்கு மிஸ் ஆகுது. இந்த டேர்மை நான் என்ன பண்ணியிருக்கேன், நானே எழுதியிருக்கேன். 1 ப்ளஸ் -1/1 ஃபேக்டோரியல் 1/3, இதை பார்த்து தான் இதை எழுதுறேன். இந்த டேர்மை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆட் பண்ணால் என்ன பண்ணும், அதே டேர்மை நான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் போட்ட இந்த டேர்ம் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன், இங்கே என்ன போட்டிருக்கேன், நான் அடிஷனில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஹோல் டேர்ம் இருக்கு இல்லையா, எந்த ஹோல் டேர்ம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஹோல் டேர்ம் இது வரைக்கும். இந்த டேர்மை நான் எப்படி எழுதலான்னா, இந்த -1 அப்படியே எழுதுகிறேன். நான் அண்டர்லைன் பண்ண இந்த ரெட்டில் பண்ணதை வந்து 1 - x ஹோல் பவர் -p/qன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் மைனஸ் இந்த 1 - 1/3 எப்படி வந்துச்சுன்னா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, 1ஐ வந்து 1ன்னு எழுதியிருக்கேன். -1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/3 தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், -1/3 எழுதியிருக்கோம். இது ஒரு ஃபார்முலா. இது 1 - x ஹோல் பவர் -p/q ஃபார்மேட்டில் இருக்குது. பீன்றது என்னென்னா, இந்த நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா, அந்த ஏபியில் இருக்கிற ஃபஸ்ட் டேர்ம் வந்து பி. இப்போ பி வந்து -1. க்யூன்றது என்னென்னா, இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸு -1க்கும் +1க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 2. பி வந்து ஏபியோட ஃபஸ்ட் டேர்ம், க்யூ வந்து காமன் டிஃப்ரென்ஸு. x/qன்றது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, 1/3 ஹோல் ஸ்கொயர், அதுதான் x/q. இதை எடுத்து எழுதிக்கணும். இப்போது x டிவைடட் பை q இருக்க இடத்துல 2 போடுறோம். அப்போ x/2 is equal to 1/3. அப்போ x வேணும்னா இந்த டிவைடில் இருக்க 2 இங்கே போயிடும். அப்போ என்ன ஆகிடும், x is equal to 2/3 ஆகிடும். சரியா. இதை நான் இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -s is equal to -1 ப்ளஸ் 1 மைனஸ் x இருக்க இடத்துல நான் என்ன போட்டுக்கிறேன், x is 2/3 அதை போட்டுக்கிறேன். மைனஸ் p/q. வாட் இஸ் p? p வந்து -1, q வந்து 2. இப்போ மைனஸ் ஆஃப் -1/2 இட் பிகம் +1/2. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 1 - 1/3 எல்சிஎம் எடுத்திருக்கேன். 3 - 1/2 தட் இஸ் 2/3. 3 - 2/3 1/3. இந்த -1 இங்கே இருக்கிற -1 எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அப்போது பவர் வந்து 1/2 இருந்தால் அதை நம்ம ரூட்டுன்னு எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான். அப்போ √3
மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 1/√3 ப்ளஸ் மைனஸ் 5/3. எனக்கு மைனஸ் எஸ் வேண்டாம், நம்ம கொஸ்டினை ப்ளஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 5/3 மைனஸ் 1/√3. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இது வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க்.